வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் ஒரே வார இறுதியில் 13 பேர் நீரில் மூழ்கி பலியானதால் எச்சரிக்கை. கிரீஸின் புகழ்பெற்ற தீவுகளில் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. நேட்டோ 3.0 மறு தொடக்கம். ஐரோப்பிய நாடுகள் தலைமை பொறுப்பை ஏற்க பென்டகன் தலைவர் வலியுறுத்தல். கிரைமியா ஒரு தனித்தீவாக மாறும். ரஷ்யாவுக்கு உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. மூன்றாம் உலகப் போர் குறித்த புகைப்படங்கள் தன்னிடம் உள்ளதாக கூறும் கால பயணி மனித குலத்துக்கு ஆபத்து என எச்சரிக்கை. மாஸ்கோ கீவ் இடையே தீவிர தாக்குதல்கள். ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் செலன்ஸ்கி பேச்சுவார்த்தை. ஸ்டீபன் ஹாக்கின் கணிப்புகள் அவை இப்போது உண்மையாகி வருகின்றனவா? இனி விரிவான செய்திகள். ஸ்பெயின் நாட்டின் பல்வேறு நீர்நிலைகளில் ஒரே வார இறுதியில் 13 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அடுத்தடுத்த மரணங்களை தொடர்ந்து கடலில் நீந்துபவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அந்நாட்டு அதிகாரிகள் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலில் நிலவும் அபாயகரமான நீரோட்டங்கள் மற்றும் எதிர்பாராத அலைகளின் சீற்றம் போன்றவையே இந்த விபத்துக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கடற்கரைகளில் உள்ள எச்சரிக்கை கொடிகள் மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக முறையான உயிர்காப்பாளர்கள் இல்லாத பகுதிகளில் அல்லது அவர்களின் பணி நேரம் முடிந்த பிறகு கடலில் இறங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோடைக்காலம் தொடங்கி மக்கள் அதிகளவில் கடற்கரைக்கு வரும் வேளையில் இந்த விபத்துகளை தடுக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சிறுவர்கள் மற்றும் நீச்சல் தெரியாதவர்கள் நீர்நிலைகளுக்கு அருகே செல்லும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரீஸின் புகழ்பெற்ற தீவுகளில் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. கிரீஸ் நாட்டின் சாண்டோரினி, மைக்கோனோஸ் போன்ற உலக புகழ்பெற்ற தீவுகளில் அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளின் வருகையால் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் இயற்கை வளங்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கிரீஸ் அரசு புதிய கட்டுப்பாட்டு விதிகளை அறிவித்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் அதிக நெரிசல் உள்ள குறிப்பிட்ட தீவு பகுதிகளில் புதிய ஹோட்டல்கள் மற்றும் வணிக கட்டுமானங்களை உருவாக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரைகளின் இயற்கை அழகை பாதுகாக்க சுமார் 250 கடற்கரை பகுதிகளில் சொகுசு படுக்கைகள் மற்றும் வணிக குடைகள் அமைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதியிலிருந்து 25 மீட்டர் தூரம் வரை எந்தவொரு புதிய தனியார் கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கடுமையான விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஒரே நேரத்தில் தீவுகளுக்கு வரும் சுற்றுலா கப்பல்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் பயணிகள் வருகையை ஒழுங்குபடுத்தவும் அரசு முடிவு செய்துள்ளது. நேட்டோ 3.0 மறு தொடக்கம். ஐரோப்பிய நாடுகள் தலைமை பொறுப்பை ஏற்க பென்டகன் தலைவர் வலியுறுத்தல். நேட்டோ அமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நேட்டோ 3.0 திட்டத்தின் கீழ் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் பாதுகாப்பு பணிகளில் முதன்மை தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா தனது இராணுவ பங்களிப்பை குறைத்து வரும் சூழலில் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதி செய்ய அங்குள்ள நாடுகள் தங்களின் சொந்த பொறுப்புகளையும் நிதியையும் அதிகரிக்க வேண்டியது அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த புதிய மறுதொடக்கம் மூலம் வழக்கமான தற்காப்பு போர்களுக்கான உத்திகளை மாற்றி அமைத்து நவீன கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கூட்டமைப்பை பலப்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. உலகளவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அமெரிக்காவை மட்டுமே முழுமையாக நம்பியிருக்காமல் ஐரோப்பிய நாடுகள் தங்களை சுயசார்புடையதாக மாற்றிக்கொள்ள இதுவே சரியான தருணம் என பென்டகன் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கை பல தசாப்தங்களாக தொடரும் நேட்டோவின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு விதிகளில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிரைமியா ஒரு தனித்தீவாக மாறும். ரஷ்யாவிற்கு உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரைமியா தீபகற்பத்தை ரஷ்யாவுடன் இணைக்கும் அனைத்து வழிகளையும் துண்டித்து அதை ஒரு தனித்தீவாக மாற்றப் போவதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்துள்ளார். கிரைமியா பகுதியை ரஷ்யாவுடன் இணைக்கும் முக்கிய பாலங்கள் மற்றும் விநியோக பாதைகளை குறிவைத்து உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து தீவிர தாக்குதல்களை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீதான போருக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ தளவாடங்களை ரஷ்யா கொண்டு செல்வதற்கு கிரைமியா பகுதி மிக முக்கிய போக்குவரத்து மையமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விநியோக சங்கிலியை முற்றிலுமாக முடக்குவதன் மூலம் கிரைமியாவில் உள்ள ரஷ்ய படைகளை தனிமைப்படுத்தி அவர்களை பலவீனப்படுத்த உக்ரைன்
திட்டமிட்டுள்ளது. உக்ரைனின் இந்த அதிரடி உத்தியானது கருப்பு கடல் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் ராணுவ ஆதிக்கத்துக்கு பெரும் சவாலாக அமையும் என பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகின்றனர். தங்களின் இறையாண்மையை பாதுகாக்கவும் ஆக்கிரமிக்கப்பட்ட தங்களின் பகுதிகளை மீட்டெடுக்கவும் இத்தகைய கடுமையான ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என உக்ரைன் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் உலகப் போர் குறித்த புகைப்படங்கள் தன்னிடம் உள்ளதாக கூறும் காலப்பயணி. மனித குலத்துக்கு ஆபத்து என எச்சரிக்கை. கிறிஸ்துக்கு பின் 5000வது ஆண்டிலிருந்து வந்ததாக கூறிக்கொள்ளும் எட்வர்ட் என்ற அதே காலப்பயணி தற்போது மூன்றாம் உலகப் போர் குறித்த அதிர்ச்சி தகவல்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளார். எதிர்காலத்தில் மனித குலத்துக்கு இடையே ஏற்பட இருக்கும் இந்த மிகப்பெரிய போரின் காரணமாக ஒட்டுமொத்த உலகமே பேரழிவை சந்திக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அவர் காட்டியுள்ள புகைப்படங்களில் போரின் கொடூரத்தால் நகரங்கள் முற்றிலும் சிதைந்து கருகிய கட்டிடங்களுடன் மனிதர்கள் வாழ தகுதியற்ற சுடுகாடாக காட்சியளிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் அதிநவீன அணுவாயுதங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதால் பூமியின் பெரும்பகுதி அழிந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய செய்தியைப் போலவே இப்போதும் அவர் காட்டிய புகைப்படங்கள் மங்கலாகவும் கணினியால் உருவாக்கப்பட்டவை போலவும் இருப்பதாக கூறி ஆய்வாளர்கள் இதனை முற்றிலும் மறுத்துள்ளனர். மாஸ்கோ கீவ் இடையே தீவிர தாக்குதல்கள். ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் செலன்ஸ்கி பேச்சுவார்த்தை. உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் தங்களுக்குள் வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள சூழலில் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி சர்வதேச தலைவர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் செலன்ஸ்கி நடத்திய இந்த பேச்சுவார்த்தையில் போரின் தற்போதைய நிலை மற்றும் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உதவிகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. கள நிலவரப்படி ரஷ்ய படைகள் உக்ரைனின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த அதற்கு பதிலடியாக உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவின் எல்லைப் பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தியுள்ளது. அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு உக்ரைனுக்கான ராணுவ மற்றும் நிதி உதவிகள் தொடர்வதை உறுதி செய்ய செலன்ஸ்கி இந்த ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அமைதி பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் உக்ரைனின் இறையாண்மையை பாதுகாப்பது குறித்தும் இந்த உயர்மட்ட ஆலோசனைகளின் போது வலியுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. ஸ்டீபன் ஹாக்கின் கணிப்புகள் அவை இப்போது உண்மையாகி வருகின்றனவா? உலக புகழ் பெற்ற இயற்பியலாளர் ஸ்டீபன் ஹாக்கின் மனித குலத்தின் எதிர்காலம் மற்றும் பூமியின் அழிவு குறித்து பல்வேறு காலகட்டங்களில் வெளியிட்ட கணிப்புகள் தற்போது விவாத பொருளாக மாறியுள்ளன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அபரிவிதமான வளர்ச்சி மனித இனத்திற்கு ஆபத்தாக முடியும் என்றும் ஒரு கட்டத்தில் அது மனிதர்களை கட்டுப்படுத்த தொடங்கும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றம் காரணமாக பூமி ஒரு கட்டத்தில் வாழ தகுதியற்ற வெப்பமான கிரகமாக மாறக்கூடும் என்பது அவரது முக்கிய கணிப்புகளில் ஒன்றாகும். மக்கள் தொகை பெருக்க மற்றும் வளங்களின் பற்றாக்குறை காரணமாக மனித இனம் அடுத்த 1000 ஆண்டுகளுக்குள் பூமியை விட்டு வெளியேறி பிற கிரகங்களில் குடியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். மரபணு மாற்றப்பட்ட மனிதர்கள் மற்றும் ஆபத்தான வைரசுகள் ஆய்வகங்களில் உருவாக்கப்படுவது மனித குலத்தின் அழிவை வேகப்படுத்தும் என்ற அவரது எச்சரிக்கையும் தற்போது அறிவியல் உலகத்தோடு ஒப்பிடப்படுகிறது. ஹாக்கிங்கின் இந்த கடுமையான எச்சரிக்கைகள் மனிதர்களை பயமுறுத்துவதற்காக அல்ல என்றும் தற்போதைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை சரியான பாதையில் கொண்டு செல்ல நம்மை எச்சரிப்பதற்காகவே என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர்.